Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விஜயபிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மறைந்த விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய சென்னையில் பார்த்தசாரதியும் திருவள்ளூரில் நல்ல தம்பியும் போட்டியிடுவார்கள் என்று தேமுதிக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலை அதிமுக கூட்டணியோடு சந்திக்கிறது தேமுதிக. இந்நிலையில் 5 தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது அந்த கட்சி. மத்திய சென்னையில் பார்த்தசாரதி போட்டியிடுவார் என்றும், திருவள்ளூர் தனித்தொகுதியில் நல்லதம்பி போட்டியிடுவார் என்றும், விருதுநகரில் விஜயபிரபாகர் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூரில் சிவனேசன், கடலூரில் சிவக்கொழுந்து ஆகியோர் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். 2024 மக்களவைத் தொகுதி வேட்பாளர்களின் பட்டியல் தேமுதிக சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. சற்று முன்னர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. அதில் விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவினுடைய வேட்பாளர் பட்டியலில் விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்தினுடைய மகன் விஜயபிரபாகரன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மறைந்த தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்தினுடைய மகன் விஜயபிரபாகரன் முதன்முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறார். அவருக்கு விருதுநகர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக தனது வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், 5 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது தேமுதிக. இவர்களது பின்னணி என்ன, கூடுதல் விவரங்கள் என்ன, இந்த பட்டியலினுடைய பலம் என்ன? அதிமுக தேமுதிக கூட்டணியில தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் வழங்கப்பட்டிருந்தது. இந்த 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா கடந்த 2011ஆம் ஆண்டு இதே அதிமுக தேமுதிக கூட்டணி அமைத்த போது அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிருக்காங்க. கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணியில் தேமுதிகவில் வெற்றி பெற்ற பார்த்தசாரதி, அதே போன்று நல்லதம்பி, சிவக்கொழுந்து ஆகியோர் இந்த முறையும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த முறை மத்திய சென்னை தொகுதிக்கு தேமுதிகவினுடைய துணை கழக செயலாளராக இருக்கக்கூடிய பார்த்தசாரதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று திருவள்ளூர் தனி தொகுதிக்கான வேட்பாளராக நல்லதம்பி கடந்த முறை இந்த 2011ஆம் ஆண்டு எழும்பூர் தொகுதியில் அவர் நின்று வெற்றி பெற்றிருந்தார். இந்த சூழல தற்போது அவருக்கு திருவள்ளூர் தனி தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துடைய செயலாளராகவும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய சிவக்கொழுந்திற்கு இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போலவே தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்தனுடைய மகன் விஜயபிரபாகரனுக்கு விருதுநகர் தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தஞ்சாவூர் தொகுதியில தஞ்சாவூர் மாநகர் மாவட்ட கழக அவைத்தலைவர் சிவனேசன் அவருக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பின 5 வேட்பாளர்களையும் தற்போது அறிவித்திருக்கிறார். முதன்முறையாக விஜயகாந்தினுடைய மகன் விஜயபிரபாகரன் விருதுநகரில் போட்டியிடுகிறார் வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. அங்கு என்ன பலம் இருக்கிறது, எவ்வளவு பலம் இருக்கிறது தேமுதிகவிற்கு? நிச்சயமா விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தன்னுடைய சொந்த மாவட்டமாக மதுரை இருந்தாலும் கூட அவருடைய சொந்த ஊர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக விருதுநகர் பார்க்குறாங்க. ஏற்கனவே தேமுதிக சார்பில் அங்கு போட்டியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறதன் அடிப்படையிலேயே இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதற்காக ஏற்கனவே தேமுதிக சார்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் அவர்கள் கட்சி நடத்தினாலும் கூட ஒரு 5-6 இடங்கள்ல அவர்களுக்கான வாக்கு சதவீதம் என்பது பெரிய அளவில் கடந்த 2011ஆம் ஆண்டு விஜயகாந்த் அரசியல்ல மிக தீவிரமாக இருந்த சொல்லிருந்தது. அதுதான் ஒரு பகுதியா மதுரை அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அதே போன்று விழுப்புரம் அருகே உளுந்தூர்பேட்டை கடலூர் பகுதிகளிலும்
கோவை போன்ற இடங்களிலும் வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்த இடங்கள். எனவே 2011ஆம் ஆண்டு எப்படி அதிமுக தேமுதிக கூட்டணி இருந்தபோது வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்ததோ அதே அடிப்படையில் தற்போது விஜய் பிரபாகரன் கட்சியினுடைய அடுத்த முகமாக, விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு கட்சியினுடைய அடுத்த முகமாக முன்னிலைப்படுத்தும் விதமாகவே அவரை நிற்க முடிவு செய்திருக்கிறார்கள். எனவே விருதுநகர் தொகுதி ஒரு நல்ல தொகுதியாக இருக்கும். ஒரு குறிப்பாக கூட்டணியுடைய பார்க்கும்போது இந்த தொகுதியில வாக்குகள் பெற அதிக வாய்ப்பு இருப்பதன் கருதியே இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது விருதுநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பாஜக தரப்புல ராதிகா சரத்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று காங்கிரஸ்ல தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் விருதுநகர் தொகுதியில் போட்டிருக்கிறார். எனவே இந்த தொகுதி என்பது ஒரு முக்கிய தொகுதியாகவும் தற்போது மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதிமுகவோடு தேமுதிக கூட்டணி அமைத்திருக்கிறது. 5 இடங்கள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் அந்த 5 இடங்களுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்திய சென்னையில் பார்த்தசாரதி போட்டியிடுகிறார். திருவள்ளூர் தனித்தொகுதியில் கு. நல்லதம்பி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். கடலூர் தொகுதியில் பி. சிவக்கொழுந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். தஞ்சாவூரில் பி. சிவனேசன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விருதுநகர் தொகுதியில் மறைந்த தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்தினுடைய மகன் விஜயபிரபாகர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். விருதுநகரில் போட்டி அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சற்று முன்னர் தான் விருதுநகரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் ராதிகா சரத்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் விருதுநகர் ஒரு முக்கியத்துவம் பெறுகின்ற தொகுதியாக பார்க்கப்படுகிறது. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.